ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைனரை பற்றி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் சரியான வாயாடி. நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில் சில பல நிகழ்வுகள்லாம் நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அவள் ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வரப்போது நம்ம ஹீரோ கிட்ட போய் கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உதவி கண்ட நினப்பான்மை இருந்தாலும் அவர் தான் உண்டு தான் வேலை எடுத்துட்டு இருக்கிறவர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் செட் ஆச்சா இல்லையா அப்படி நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் சுச்சுவேஷன், அதை அவள் ஹேண்டில் பண்ணி கடைசியில் முடிச்சாலா இல்லையா அப்படிங்கிறதவே ரொம்பவே காமெடியாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் இதில் ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு சரியாக பண்ணி விட்டுருப்பாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் டிஜே. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைகளா பசங்களா ஒரு பக்கம் ஃபுட்பால் விளையாட்டு வர பொண்ணுங்கள்லாம் அந்த ஹேண்ட்பால் சொல்லுவாங்களே அது விளையாடிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பொண்ணு பாலையே கதை மாதிரி பிடிச்சிட டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவுட்டுன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் விளையாடணும், நாங்கள் மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் ஹேண்ட்பாலே விளையாடிட்டு இருக்கோம், பசங்க பாருங்க அவ்வளோ பெருசில் விளையாடிட்டு இருக்காங்கன்னு 12 வயசுல அவ்வளோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி நீ ஃபுட்பால் விளையாடுறனா விளையாடு, ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹேண்ட்பால் தான் பிடிச்சிருக்கு, அப்புறம் யாருக்குமே ஒன்று பிடிக்காம போயிடும் பரவாயில்லையான்னு கேட்க அங்கே சுற்றி இருக்கிற பிள்ளைகளும் ஆமாம் ஆமான்னு தான் மண்டையாட்டுது. இருந்தாலும் ஃபுட்பால் விளையாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பெட்டர்ன்னு சொல்லலான்ட்டு இந்த புள்ள விடாமல் வாயடிச்சிட்டு இருக்க. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாட மாட்டாங்களே பரவாயில்லையா அப்படின்ட்டு சார் கேட்குறாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்ட்டு இந்த புள்ள சாரியே சூடாக்கிட்டு இருக்கு. ஏய் என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, உன் பேர் என்ன அப்படின்ட்டு சாரியை கடுப்பாய் கேட்க நம்ம ஹீரோயினோட பேர் தான் ஹாங்ஸியோங். நம்ம ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அவங்கம்மா பார்த்தீங்கன்னா இந்த அநாதர ஆசிரமத்திலேருந்து கொஞ்ச நாள் பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை பக்கத்து வீட்டில் யாராச்சும் பசங்களை பார்த்துக்கணுன்னாலும் சரி இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பெத்த குழந்தைய விட அதிகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா கிட்ட இருந்து அட்டென்ஷன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைய கிட்ட காட்ட இவளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் நினைச்சாலே கடுப்பாகும். அதனால அவளுக்கு சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெமரியாலாம் இருக்காது. இப்போ வளர்ந்து நம்ம ஹீரோயின் ஒரு வெட்டிங்க்கு வந்திருக்கா. வெட்டிங்கே சும்மா தடபடலாம் நடந்துக்கிட்டு இருக்க. இவ எல்லாத்தையும் பார்க்குறா, எவ்வளோ முயலுதலாம் அப்படின்ட்டு இவ பர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயினோட கொலிக்கு ஒருத்தவங்க வந்து எப்படி இருக்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி எவ்வளோ மொய் வைக்க போற, ஜூன் வேற உன்னோட கொலிகு அப்படின்ட்டு அவங்க கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் 500 வைக்கலான்ட்டு தான் இருந்தா. இவங்க பேசுறதுலாம் பார்த்து சரி 1500 வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல சாப்பாடோட ஒரு பிளேட் பார்த்தனாலே 1500 வந்துடும் அது இதுன்ட்டு அவங்க வெட்டிங் இன்விடேஷன்லாம் பற்றி பக்காவாக அடிச்சிருக்காங்களா எவ்வளோ செலவாயிருக்குன்ட்டு பேச ஹீரோயின் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் நான் வேணா குட்டி கார் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு இவளே கடுப்பாயிடுறா. மொய் பண்ண நீ விற்கிறங்காட்டி என்ன ஆகிட போகுது, எப்படியோ உன் கல்யாணத்தில் நீ வட்டி முதல்லமாக வாங்க போற. நான் கூட என் கல்யாணத்தில் அப்படிதான் ஃபர்ஸ்ட் மொய் பழத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்ல ஹீரோயினுக்கு மனசே இல்லைனாலும் லம்பாக ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டு வந்துடுறா. ஏன்னா கல்யாணமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரெட்டிங்காக இருக்குது. கொரியாலெல்லாம் எப்படி ஸ்டேட்டஸ் பார்த்து தானே வைப்பாங்க. இங்கே அந்த பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேசலான்னு போயிட்டுருக்க. அந்த பையனை பார்த்தாலே இவன் மனசில் அவ்வளோ வெஞ்சன்ஸை நினச்சிட்டு இருக்கா. என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலாக இந்த பையனும் நம்ம ஹீரோயினும் பிரேக்கப் பண்ணி 6 months தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் கல்யாணத்தை வச்சிருக்கான். 3 மாதம் தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே மூவ் ஆயிட்டு இல்லை வெண்ண அப்படின்ட்டு இவன் மனசில் கழுவி ஊற்றிட்டே வாழ்த்த சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் டேட் பண்ணுற பொண்ணு தான் என்னோட வாழ்க்கையே துணையே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அடிச்ச மாதிரியே நக்கலாக பேசிக்கிட்டு இருக்க. 2 பேரும் மனசுக்குள்ளேயே வார்த்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் தரமாக கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக தரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்ப போல, அதனால உனக்கு இன்செக்யூரிட்டி எல்லாம் இருக்காதான்னு கேட்க. இன்னும் எங்கள் பாட்டி வளர்த்துனாங்க, என்னோட படிப்புக்கு ஸ்காலர்ஷிப்க்கு உதவி பண்ண கம்பெனிக்கு நான் வேலை செஞ்சு கடமையை தீக்க வந்திருக்கேன்ட்டு ஹீரோ அவ்வளோ பணிவாக ஒரு கவுண்டனை போட எல்லாரும் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆயிட்டாங்க. இன்னொருத்தர் வெறித்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுக்கு சிக்ஸர் மாதிரி டான்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சைடு நல்லாவே அடங்கிடுது. அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு இருப்பால அவளை டார்கெட் பண்ண மாதிரி வருது. இதெல்லாம் டேட்டிங்கான வயசுல, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் சிங்கிளாகவே இருக்கீங்க, ஒருவேளை கல்யாணம் ஆயிட்டா நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, ப்ரெக்னன்சி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் குழந்தை உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காதா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை ஹையர் அஃபிஷியல் உங்களை தப்பாக தொட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கிட்டே பதில் சொல்லுது, இந்த மாதிரி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி சூழ்நிலை உருவாக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படியா சரி நீ சொல்லுப்பா அப்படின்ட்டு இன்னொரு பையன்ட்ட கேட்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுவேன், ரெண்டாவது விஷயம் நம்ம கம்பெனிலலாம் யார் அப்படி பண்ண போறாங்கிற மாதிரி அவன் ஒரு நாசுக்கா பதில் சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணேன், இப்போ கனெக்ட் பண்ண மாதிரியே அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணிங்களா எடுத்து காட்டுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஒரு பொண்ணுக்கிட்ட இப்பெல்லாம் பேசுறது தப்பு அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு இன்டர்வியூனா இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும்னு தெரியாதா, அப்போ உன் கூட கோவர்க்கர் சொன்னான்ல அவன் என்ன பைத்தியக்காரனா, ஒழுங்கா சொல்லு பாப்போம் அப்படின்னு இன்டர்வியூவர் மறுபடியும் கேட்க ஹீரோ சரி மறுபடியும் கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை உன்னோட கொலிகுக்கு யாராச்சும் ஒரு ஹையர் ஸ்டாஃப் தப்பா பிஹேவ் பண்ணா அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோட்ட அதே கேள்வி கேட்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் காதை பொத்திட்டு மறுபடியும் நான் அதே மாதிரி ரெக்கார்டு தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்ல அடுத்து என்ன பண்ணுவான் வெளியே ஊற்றிட்டுறா இன்டர்வியூக்காரன். நம்ம ஹீரோ கிட்ட அவங்க வந்து எப்படியே பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ சாரி கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணலாம்னு நினச்சிங்க, அதுக்குள்ளே நான் முந்திரி கொட்டை தரமாக நுள்ள பூந்துக்கு எடுத்துட்டேன், உங்களோட இதை ஒன்று டிசப்பாயிண்ட் பண்ணுங்கிறது எனக்கு தாட் இல்லை, எனக்கு ஆக்சுவலாக இந்த வேலையே பிடிக்கல, அதனால தான் நான் ஓப்பனாக பேசிட்டேன், என்னால் உங்களுக்கு எதனா பிரச்சனைனா சாரி அப்படின்ட்டு இவர் கேட்டுக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு இதில் சாரி கேட்க என்னங்க இருக்குது, அவன் தான் முட்டாள் மாதிரி கேள்வி கேட்டான், இதுக்கு மேலே இந்த வேலை யாருக்கு தேவை அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படி நீங்கள் வேலையே வேண்டானா அப்போ என்னதான் பண்ண போகிறீங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேட்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை நான் சீக்ரெட்டு, பட் நான் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எதையோ ஒன்று திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த வெட்டிங்கில் உட்காந்துருக்கா. சே பொண்ணு பையனும் சூப்பரான மேட்ச்சில், பொண்ணு நல்லா வசதியான இடமாமா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு கரெக்டாக கால் வேற வந்துடுது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இப்போதான் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க, இருந்தாலும் மறுபடியும் சாப்பிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு கால் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி இந்த வீக்கெண்ட் நான் பிஸியாக இருக்கேன், அடுத்த வீக்கெண்ட் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்க உங்கள் அம்மா உங்களை மிஸ் பண்ணுறாங்க போல அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயினும் கட் பண்ணிடுறாங்க. பேசினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சியே பார்த்தீங்கன்னா ஒரு மாறி மாறிடுது. உள்ள வெட்டிங்கை வந்து பார்க்குறாங்க, அந்த பொண்ணு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் கொஞ்சம் பொறாமையாக இருந்தாலும் கரெக்டு தான் சொன்ன மாதிரியே அங்கே பர்ஃபெக்ட் மேட்ச் தான்ட்டு அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த மேனேஜர் கிட்ட போய் நம்ம ஹீரோயின் பேசணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருப்பா. சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவ டக்குன்னு போய் பிரேக்கப்பு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இருப்பா. என்ன விளையாடுறீங்களா அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகுது அப்படின்ட்டு இவ ரீசனே சொல்லாமல் பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பா. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா உட்காந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு போகாதன்ட்டு அழுக ஆரம்பிச்சிடுற. தெரியாமல் கீழே விழுந்துருவாரு. நம்ம ஹீரோயின் வந்து பேண்டேஜ் போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு போவா. இந்த மாதிரி திடீர்னு இங்கே வச்சு பிரேக்கப் பண்ணா எனக்கு டெய்லியும் இங்கே வரும்போது ஓன் ஞாபகம் மட்டும்தான் வரும், என்ன பண்ணுறது நான் இப்போ அப்படின்ட்டு அவர் அழுதுட்டு இருக்க. இனிமேல் நான் வேற உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பாட் தேடி தரேன், இனிமேல் இங்கே வராதுங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போயிருப்பா. சே பாவல இந்த ஆளுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. அவரை உட்காந்து அங்கே அழுதுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் அதை நினச்சி பார்த்துட்டு அந்த துக்கத்தில் சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதோ வெட்டிங் ஃபோட்டோ வாட்ட வருது அவங்க மெமரிஸ்லாம். அதில் இவ கொட்டின பேண்டேஜ் இருக்கு. எப்படா இதுன்னு பேசிட்டு இருக்க. அங்கே காசிப் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது அவங்களோட 1 இயர் ஆனிவர்சரி அப்படின்ட்டு. இவ பிரேக்கப் பண்ணியே 6 மந்த்தாக ஆயிருக்கும், அப்புறம் எப்படா 1 இயர்ன்ட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட இருக்கும்போதே அவன் இன்னொரு பொண்ணையும் டேட் பண்ணியிருக்கான். இவளை பிரேக்கப் பண்ணோன்னே சரி அடுத்து ரிங்க வச்சுட்டு இப்போ கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஒரு பிளானோட தான் சுற்றிட்டு இருந்திருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோடனே கோவம் வந்தோடனே அவள் எடுப்பா பாருங்க வெட்டிங் ஷீட்டை எடுத்து அப்படியே அதை ஒரு மாதிரி அவள் பிரைட் மாதிரி கட்டிக்கிட்டு அடுத்து போகிற வழியில் ஒரு பொண்ணோட ஸ்கார்ஃபை வாங்கி தலையில் மாட்டிக்கிட்டு என்னையவாடா ஏமாத்துறேன்ட்டு ஒரு பொக்கேவை தூக்கிட்டு பக்கத்தில் போய் மாப்பிள்ளை பக்கத்தில் நின்னுடுறா. அங்கே அவன் என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ என்னை ஏமாத்தினல அதுக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா, இந்நேரம் இங்கே நான் நிற்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யோர் வெட்டிங்ன்ட்டு இவன் பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுத்துட்ருப்பா. அங்கே கல்யாணத்தில் எல்லாத்தோட ஃபேஸும் அப்படி ஆகிடும். அங்கே பொண்ணுங்களாம் கிஸ் கொடுக்க இவ வேணும்னே வாமிட் எடுக்கிற மாதிரிலாம் சீன் போட்டுட்ருக்க. இங்கே இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நிறுத்து போதும் அப்படின்ட்டு இருக்க. இவங்க 2 பேரும் டீப் ரொமான்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து பார்த்து அந்த பொண்ணை யாரோ கூப்பிடுறாங்க. யாரா அது இந்த நேரத்தில் அப்படின்ட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நாவல் அவ்வளோ டீப்பாக எழுதிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பேர் ஜோ. சே எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கடி அப்படின்ட்டு ஒண்டி பேசிட்டு சீக்கிரமாக சாப்பிடவா டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கிட்டு இருக்கு. எப்படியோ உன் நாவல் சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் தான் வாய்ஸ் ஆக்டர், இவனை போட மறந்துடாத என்னன்ட்டு 2 பேரும். ஹீரோயின் எதுக்கு அவள் எக்ஸு கல்யாணத்துக்கு போனா லூஸா அவன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம் சொன்னாலும் கேட்க மாட்டான்ட்டு ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் அவளே வந்துட்டா. என்னடா இது அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கும்போது தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நோ என்னோட எக்ஸ் இருக்கான்ல அவன் என்னை ஏமாத்திருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்க அவன் டபுள் கேம் ஆடி இருக்கான் அப்படின்ட்டு சொன்னோடனே 2 பேத்துக்கு கோவம் வந்துருச்சு. சும்மா வந்த கல்யாணத்துலேருந்து அப்படின்ட்டு கேட்க இல்லை அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா எக்ஸோட தலை உள்ளே இருக்குது. எல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னடி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. அவள் பொக்கேவை தூக்கிட்டு வந்திருப்பா. இண்டி எக்ஸோனை ஏமாத்திருக்கான்னு சொல்கிற, கல்யாணத்துலேருந்து பொக்கேவாடி எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு கேட்க இப்போ தான் நம்மளுக்கு அங்கே உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அதே மாதிரி வீராப்பா போயிருப்பா. போய் எதனா பேசலான்னு பார்த்தா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கடைசியில் பொண்ணு கூட பொண்ணாவே நிற்க வச்சிரும். என்ன ஒரு சோதனை பாருங்க. அது அந்த பொக்கேவை இவளே பிடிக்கிற மாதிரி வரும் பாருங்க. அங்கே நிற்கிது கடவுளோட விளையாட்டு. ஹீரோயினே பக்கத்தில் என்ன போஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ நான் என் பணத்தை எப்படி வாங்குறது அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேற வச்சுட்டேன் அப்படின்ட்டு புலம்பே தள்ளிக்கிட்டு இருக்கா. சரி முதல்ல நீ ஏன் அவனை பிரேக்கப் பண்ண, என்கிட்ட ரீசனே சொல்லலைன்னு ஜோ கேட்க உனக்கு தெரியாதா வழக்கம் போல் எதனா தான் ஒன்றா இருக்குன்ட்டு. நம்ம ஹீரோயின் 6 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு பிரேக்கப் பண்ணியிருப்பா அப்படின்னா அவனோட லவருக்கு பார்த்தீங்கன்னா இவ தான் எல்லாமே செலவு பண்ணியிருப்பா. 5 பைசா கமால் யூஸ் இல்லை, எவ்வளோ நாள்டா உன்னை வச்சு மேய்க்கிறதுன்ட்டு பண்ணியிருப்பா. 2வது பிரேக்கப் எப்படி நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருந்திருக்காது அந்த லவ்வில். எவ்வளோதான் பண்ணாலும் சரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, அதனால பிரேக்கப் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. ஒரு டைம் கூட நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ட்டு இருக்க. இதெல்லாம் முக்கியமாக என்னன்ட்டு ஜோ கேட்குது. ஆமாம் அப்புறம் அப்படின்னு 2 பேரும் அட் அ டைமில் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இந்த நோட்டீஸ் இருக்குள்ள திருட
திருடங்கள் வாண்டட் அப்படின்ட்டு அதை ஒட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஷூட் அவர்கிட்ட தான் கடன் வாங்கியிருப்பாரு. அதை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா எதுனா அப்படின்ட்டு இவர் அந்த போஸ்டடி வாங்கிட்டு போய் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன மனசையா அப்படின்ட்டு போலீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ நான் கண்டிப்பாக கிளம்புறேன், நீங்கள் நல்லபடியாக ஓட்டுங்க அப்படின்ட்டு இவர் போயிடுறாரு. இவன் மட்டும் என்னோட மருமகனாக இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி போலீஸ் யோசிச்சுட்டு இருக்க. ஏங்க இவன் தானுங்க 5 பேர்த்த திருடங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டு 3 பேர்த்த இவனே பிடிச்சி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோக்கு எப்படி ஊருக்கு உதவுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ஸ்லாம் கொண்டு போய் இந்த தள்ளுவண்டியில் போவாங்களே அவங்களோட இதில் தான் ஒட்டி விடுறாங்க. ஏன்னா அவங்க நிறையா ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போவாங்க. இந்த மாதிரி யாரையாச்சும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, நீங்கள் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் உன்னியும் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன்னி ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்ணலான்ட்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் வீடு கொஞ்சம் சரியில்லை, நான் உங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. உன்னிக்கு ஒரு வேளை உங்கள் அம்மாவுக்கு என்ன பார்க்க பிடிக்கலையா என்ன அப்படின்ட்டு அவங்க மூஞ்சி தொங்க போட்டுட்டு போயிட்டுருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படிலாம் இல்லை உன்னி, நீங்கள் ஏன் கோச்சிக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஜெல்லி வாங்கித்தரேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெல்லியா, நீ அந்த கடைக்கு போகிறதே அவனுக்கு கடுப்பேற்று தானே, இன்னும் நீ அதை விடலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை கடுப்பேற்றுறது ரொம்ப பிடிக்கும். அவன் மட்டும் என் வழியில் வந்துக்கிட்டே இருக்கான் அதனால தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கதவை தொடச்சிட்டு இருக்காங்க. வேணும்னே ஹீரோயின் போனோடனே ஹீரோ அவங்க மூஞ்சிலேயே ஆசிட் ஊற்றுற மாதிரி ஊற்றி தொடச்சிட்டு இருக்க இவ வேணும்னே கையை வச்சு நசுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே போய் இவ ஒரு மில்க் ஷேக் எடுத்துட்டு அடுத்து எதையோ தேடுறா. இவ வாய் திறக்கிறதுக்குள்ள ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெல்லி தீந்து போயிடுச்சு, நீங்கள் வந்தாலே அதுதானே வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா ஹியூமன் கம்ப்யூட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இருக்க. பரவாயில்லையே சூப்பராக ஞாபகம் வச்சிருக்க அப்படின்ட்டு ஹீரோயின் போய் சிகரெட் ஒன்று கொடுங்கன்னு கேட்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹை டோசேஜாக எடுத்து கொடுக்க. ஏன் நான் இதை அடிச்சுட்டு சீக்கிரமாக செத்துடணுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஏன் சிகரெட் குடிச்சிட்டு வாழ போறியான்ட்டு ஹீரோ டக்குன்னு கேட்க இவளுக்கு சரியான காண்டாயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஆமாம் இப்போ நீ மட்டும் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகிடுவியா, பல வருஷமாக இங்கே தான் இருக்க அப்படின்ட்டு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. உன் கல்யாணத்துக்குள்ளே வேலை வாங்கிடுவேன்ட்டு ஹீரோ பதிலுக்கு கலாய்ச்சி விட்டுறாங்க. இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. எல்லாம் என் நேரண்டான்ட்டு வந்துட்டு இங்கே பக்கம் நம்ம ஜோ இருக்கால அவள் இமெயில் எல்லாம் சென்ட் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியாக படுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா சரி எப்படி இருக்குன்னு கமெண்டை பார்க்கலான்னு வெப் சீரிஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்டாக வந்துட்டுருக்க. ஒரே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் இவளுக்கு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க. அந்த கமெண்ட் பண்ணது வேறு யாருமே இல்லை, ஏதோ ஒரு பெரிய குரூப் போல் அதோட சேர்மன் தான். அந்த அம்மா உட்காந்து வெப் நாவல் உட்காந்து படிச்சுட்டு இருக்க. அவங்க ஹஸ்பண்ட் என்னம்மா இது இவ்வளோ சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்க, வெப் நாவலில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த வெப் நாவலில் அவங்க ஹஸ்பண்ட் பணக்காரங்க, அதோட நானும் அப்படி தானம்மா அப்படின்ட்டு கேட்க ஆனால் அவன் சீட் பண்ண மாட்டான்ட்டு அந்த அம்மா இவங்க ஹஸ்பண்ட் ஏதோ சீட் பண்ணியிருக்கிறத இன்டெரக்டாக சொல்லி இன்னும் காமிச்சிக்கிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் நிம்மதியாக விடுறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட பையன் டக்குன்னு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறவங்க போக ஒரு நிமிஷம் இரு உட்காரு அப்படின்ட்டு சேர்மன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அந்த பையன் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா சொல்கிறத போய் கேளு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் தூக்கி போட்டுட்ருக்காரு. கம்பெனியோட சேல்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், பட் அந்த லோக்காலிட்டி அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயீஸோட ரேட்டிங் இருக்குல்ல அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி அதான் எம்ப்ளாயீஸ் ரேட்டிங்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல அப்புறம் என்னப்பா அப்படின்ட்டு அவங்க பையன் கேட்டுக்கிட்டு இருக்க. உங்கள் தாத்தா உன்னை பார்த்து நல்ல வேணா சொன்னாங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ உதவாக்காரன்னு அர்த்தம், என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு ரேட்டிங் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கணுன்ட்டு அவங்க அப்பா பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா அப்படின்ட்டு போகிறாங்க. ஒரு வருஷம் உனக்கு டைமு, அதுக்குள்ளே இந்த ரேட்டிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணி சேல்ஸில் நம்பர் 1 வரலனா நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இருக்க. இந்த பையனுக்கு வேறு வழியே தெரியல. அவங்க அப்பா இப்போ நீ சொல்லியிருக்கல இதுதான் ப்ரூஃப், அதுக்கும் இந்த கேமரா டேஷ்போர்ட்லாம் இருக்கு பாரு அதுதான் சாட்சின்ட்டு அவங்க அப்பா பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கொண்டு போயிட்டுருக்க. இங்கே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி எவரோ ஒருத்தர் ரெசிக்னேஷனுக்கு டிபார்ட்மெண்ட் மாத்திரக்கு எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ காரணம் இருக்குது அதனால என்னை டிபார்ட்மெண்ட் மாற்றி விடுங்க சார் அப்படின்ட்டு இருக்க. கரெக்டாக அந்த சார் பார்த்தீங்கன்னா நல்லா காண்டில் வந்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு சரியான நேரம் இல்லை, அப்புறம் இது பண்ணிப்போம் அப்படின்ட்டு இவன் நினச்சிட்டு இருக்க. கரெக்டாக தெரியாமல் பார்த்தீங்கன்னா அது சென்ட் ஆகிடுது. போச்சு இந்த நேரத்தில் சென்ட் பண்ணிக்கிட்டேன், பேசாமல் வேலையவே விட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு இவன் ரெசிக்னேஷன் லெட்டரோடு எடுத்து போயிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மனசாட்சியோட கூட மதிக்க மாட்டாரு. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்ட்டு இவர் கத்திக்கிட்டு இருக்க. என்னதான் ஆச்சு அப்படின்னு செக்ரட்டரி கேட்குறாங்க. எங்கள் அப்பா ஒன்று என்னை சேல்ஸில் ஃபஸ்ட்டு வரணும் இல்லைனா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் தான் நடக்காதே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஏன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட ஒரு சண்டைக்கு போயிட்டு இருக்க. சரி அதெல்லாம் மேட்டரில் விடு, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா எதுனா வழி இருந்தால் சொல்லு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சார், இதை நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியே தீரலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து சாப்பிட்ருக்காரு அந்த ஜெல்லி. ஹீரோயின் அந்த ஜெல்லியை பார்த்த உடனே சரி வந்துருச்சா அப்படின்ட்டு குடுகுடுன்னு போய் பார்க்குறா. பட் அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக அதுதான் லாஸ்ட் பேக்கெட்டு. ஹீரோ அதை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்மோக்கிங்காக தான் ஜெல்லி எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறா. ஆனால் என்கிட்ட
அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு ஹீரோ பல்பு கொடுத்துற ஹீரோயினுக்கு சரியான காண்டாயிடுது. போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு அவ கத்திட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு யாரோ இங்கே இருக்க எப்போ வருவன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பட் அவர் எடுக்காம குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கொலிகோ ஜூஸ் குடிக்கலான்னு போயிட்டு இருக்க. அப்பதான் சொல்றாங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணல ஜானி, அவனுக்கு இப்போ 2 ப்ரொமோஷன் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் எப்படி அப்படின்னு கேட்குறான். கல்யாணம் பண்ணா அவங்க ஆஃபீஸில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, கல்யாண லீவு, கல்யாண பத்திரிக்கை அப்படின்ட்டு எல்லா செலவையும் பாதி தான் ஆஃபீஸே ஏற்றுக்குது. சே, கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எனக்கு அந்த ஆஃபர்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு இருக்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபரில் வர பணத்துக்காகவே 2வது கல்யாணமும் பண்ணிட்டு வந்துட்டான். ஹீரோயின், அப்போ இதுதான் ஒரே வழியா முன்னேற அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், நீயும் ஏன் இன்னொரு கல்யாணத்தை ட்ரை பண்ணக்கூடாது? கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு ஈஸியாக முன்னேறிட்டு போகலால, எப்படியோ நீ வேலை செஞ்சாலும் யூஸ் இல்லாதங்கும் போது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கேட்க. ஹீரோயினுக்கு இது ஒரு நல்ல ஐடியாங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த பக்கம் பேசாமல் நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி 4-5 ப்ரொமோஷனை வாங்கிட்டு போகலாமா அப்படின்ட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் அவளோட எக்ஸோட ஃபோட்டோ வருது. இவ எதையோ நல்லா எழுதுறா, கண்ணா பின்னான்னு எழுதிட்டு போய் அவள் எக்ஸை பார்த்துட்டு இருக்க. அவங்க எக்ஸ் என்ன மேட்ருன்னு கேட்க அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா சரியான ரொமான்டிக் காமெடி கைஸ், ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் போடலாமா வேண்டாமான்னு அதையும் சொல்லுங்கள்.